உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு மக்களே. இப்ப ஊன்னு சொன்னாங்கன்னா சைன் பண்றது மட்டும்தான் பாக்கி. சைனை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இன்டர்நேஷனல் ஈவெண்ட்லயே இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து டிஃபென்ஸ் செக்யூரிட்டி மீட்டிங் வந்து பார்த்தா நடக்க போகுது இந்த வாரத்துல எப்படியும். இப்போ டிஃபென்ஸ் சீஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிள் ஆவாங்க. அங்கேயே உட்கார வச்சு ரெடி பண்ண டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிடுறேன் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்கள். ஸோ டாக்குமெண்ட்ல அப்படி என்ன செக்யூரிட்டி கேரண்டி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறாரு? கண்டிப்பா எங்களை யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்துங்க, அதுக்கான வரையறுக்கப்பட்ட ஒரு டெட்லைனை கொடுங்க, இந்த நாள்ல கண்டிப்பா இயூல உக்ரைன் சேர்ந்துடும், நீங்க என்ன சொல்றீங்களா செஞ்சிடலாம், அதெல்லாம் ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி எங்களை சேர்த்திக்கணும், சும்மா பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாமலாம் இருக்க முடியாது, சேர்த்து தான் தீரணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து மிரட்டல்கள் வந்து பண்ணா வந்துகிட்டு இருக்கு. இயூல சேர்ந்தே ஆகணும். ஏன்னா ஈரோ மெய்டன் மூவ்மெண்ட் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான காரணமே வந்து பண்ணா யூரோப்பியன்ல சேர்றது தான். எல்லாம் விக்டர் யானுகோவிச் அவர்களே திரும்பி வந்து உட்காந்துருவாரு. அதுக்கான தேவைகள் என்ன, இந்த அளவுக்கு இழப்புகள், இந்த அளவுக்கு போர், இது எல்லாமே அந்த மேற்கு மோகம் தான். அந்த மோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதுல ஈவுல சேர்த்தல, அதுக்கு நிறைய இது இருக்குன்னா எதுக்குடா போர் செஞ்சோம், எதுக்குடா அந்த ஆளை தூக்குனாங்க, எதுக்குடா இங்க போராட்டம் பண்ணோம், அப்புறம் எதுக்குடா ஜெலன்ஸ்கி அவர்களை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் ஆயிடும். அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிறது போல நிக்கிறாரு. நேட்டோவை கூட விட்டாங்க, கடைசிக்கு எங்களை ஈவோல சேர்த்துக்குங்க அப்படிங்கிறது போல கேட்கிறாரு யூரோப்பியன் யூனியன்ல. அதுக்கும் முடியாதுன்னா என்னத்துக்கு இவங்களை வந்து போருக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய மிக பெரும் கேள்வி. இப்போ யூரோப்பியன் யூனியன் நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேரண்டீடு மெம்பர்ஷிப் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான வேலைகளை இறங்கியிருக்கும், பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைனை இணைச்சுக்கலாமான்னு கேட்டா நோ அப்படிங்கிறது போல வீட்டோ போட்டுறாரு விக்டர் ஆர்பன் அவர்கள், ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர். இது போல ஒரு வீட்டை போட்டுட்டாருன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற போல பிளான்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அக்ரிமெண்ட், யூரோப்பியன் யூனியன் ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனை முடிக்கிறதுக்காக, இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள போட்டே ஆகணும் உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறத ஒரு முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு பேசிக்கா இயூவோட ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும். யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மேல போர் செஞ்சா யூரோப்பியன் யூனியன் அமைப்பு என்ன செய்யுமோ அது எல்லாத்தையும் அவங்க செய்யணும். அதாவது இயூவோட மெம்பர்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி பேஸ்ல உக்ரைனுக்கு கொடுக்கலாம். ரொம்ப வேகமா வந்து பண்ண இமீடியட் ஆக்சஸ் உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கான வேலைகள் செய்யலாம். அதுவும் மிக முக்கியமான சில விஷயங்கள், ரைட்ஸ். இப்போ ஒரு மெம்பர் வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, ஒரு சிட்டிசன் இருக்காங்க, இப்போ ஹங்கேரியோட சிட்டிசன் வந்து ஃப்ரீயா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வந்துக்கலாம், விசா ஒரு இடத்துலயும் வாங்கணும்னு நீடு இல்லை. ஸோ இது போல பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு இமீடியட்டா சிலதெல்லாம் கொடுக்கலாம். அது யூனியன் மெம்பர் ரைட்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அது போல கொடுக்கலாம் அப்படிங்கிற இயூல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ரைட்ஸ்? இப்போ விவசாய பொருட்கள்லாம் ரொம்ப சீப்பா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட நபர்கள் விவசாயம் பண்ணி அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதுல கூட நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்திகள் பார்த்திருப்போம். ரேடியேஷன் பரவி இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணிடுறாங்க சீப்பான விலைக்கு. ஏன்னா அதெல்லாம் ரேடியேஷன் இருக்கக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாது. உக்ரைன்ல இன்னுமே சில பகுதிகள் இருக்கு. சமீபத்துல கூட வந்து பண்ண யூரோப்பியன் யூனியன்ல இது போல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உக்ரைன் மேலேயே கண்டனங்கள்லாம் வந்து சில நபர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன்பா இப்படியெல்லாம் போய் வியாபாரம் பண்றீங்க அப்படிங்கிற அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது போல விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ரேடியேஷன் பிரச்சனை, அங்க நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், போர் சூழல். ஸோ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்களை சீப்பா ஏற்றுமதி பண்றாங்க. இதனால போலாண்டு, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, பிரான்ஸ்னு பல நாடுகளும் பாதிப்படைகிறாங்க. ஸோ அதனால ஃபார்மர்ஸ்லாம் அங்கங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது போல விவசாயிகள் வந்து அவங்களோட பொருட்களை இயூல விற்கிறதுக்கு அனுமதி பண்ணிடுவாங்களா? ஏன்னா வியாபாரம்ங்கிறது உக்ரைன் யூரோப்பியன் யூனியனோட ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது போல ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கு இத்தனால. ஆனா இப்ப யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைன் சேர்றதுனால அந்த உள்ள யூனியன் மக்களுக்குள்ள வந்து பண்ண என்ன மாதிரியான வியாபாரமோ அது போல இருக்குமா அப்படின்ற கேள்விகள். இது மிக பெரும் அளவுல சிக்கல்களை யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ளேயே ஏற்படுத்தும். அங்க இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸுக்கும் உக்ரைனோட சிட்டிசன்ஸுக்குமே மிக பெரும் அளவுல சண்டைகள் இருக்கும். இதுவே மிக பெரும் தடையா இருக்கு. இது போல உக்ரைனை இயூல சேர விடாம தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள். இதுல கீவுக்கு கிளியரான டெட்லைன் வந்து பண்ண பிரசல்ஸ், இயூட கேபிட்டல். அங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்களா, ஹெட் குவார்டர்ஸ். ஸோ பிரசல்ஸ் வந்து பண்ண கிளியரான ஒரு டெட்லைனை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கிளியரான ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்
எந்த நாள்ல இதெல்லாம் செய்யும்போது இப்படி பண்ணும்போது இப்படி நடக்கும் அப்படிங்கிற கிளியரான விஷயத்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஸோ இது செக்யூரிட்டி கேரண்டி ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறாரு. ஏன்னா செக்யூரிட்டி கேரண்டில இதுவும் ஒரு பாயிண்டா இருந்துச்சு. ஸோ இதை அவரு கேட்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ இதோட மட்டும் விடல. யூரோப்பியன் யூனியன்ல சேரும்போது ஜெலன்ஸ்கி அவர்களோட அடுத்த ஒரு மிக பெரும் கோரிக்கை கனவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 250 மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுக்கு வாங்கணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. 250 மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸ் 250 மாடர்ன் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு அப்ராக்சிமேட்டா இவர் சொல்லக்கூடிய மாடலுக்கு 50 பில்லியன் யூரோ தேவைப்படும். 50 பில்லியன் யூரோல இதுல வந்து 150 ஸ்வீடனோட கிரிஃபின் ரக விமானம், 100 பிரான்ஸோட ரஃபேல் ரக விமானம். கிரிஃபின் ரக விமானம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருப்போம். கிரிஃபின் விமானத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருப்போம். இது வந்து ஸ்வீடனோட தயாரிப்பு. நிகரான நேட்டோவுக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் ஜெட்னால அதிநவீனமயமான ஃபைட்டர் ஜெட்னு வச்சுக்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர்லாம் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்குள்ளேயே இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. நம்மளுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இது போல கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட் வந்து பார்த்தா வாங்குறதுக்கு ஆஃபர் இருந்துச்சு நம்மளும் பர்ச்சேஸ் பண்ண டைம்ல. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரேடாரை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட்டையே வாங்காம விட்டுட்டோம். இது போல பல விஷயங்கள் இருக்கு. இந்த கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட் பத்தி பேசலாம். அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட் தான். ரஃபேல் அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. ஸ்வீடன் அப்புறம் பிரான்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு கனவுல இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அவர் இதையும் கேட்கிறாரு. 50 பில்லியன் யூரோ வந்து பாத்தீங்கன்னா இருக்குதா உக்ரைன் கிட்ட அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் கேள்வி. 250 ஃபைட்டர் ஜெட்ஸ் யூரோப்பியன் யூனியன் கொடுக்கணும். அது எங்களோட பாதுகாப்புக்கு வேணும். ஏன்னா ஆளு பற்றாக்குறை, ஆளை கம்மியா தான் வச்சுக்கணும்னு சொல்றீங்க. எங்களோட பகுதிகளும் போச்சு. நேட்டோ நாடுகள் வரமாட்டாங்க, கோயலேஷன் ஆஃப் வில்லிங்னு வரமாட்டாங்க, எதுவுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நேட்டோலையும் சேர்த்தல. இப்ப வழியாவது எங்களை சேர்த்திங்க, எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபைட்டர் ஜெட்டியாவது கொடுங்க அப்படிங்கிறது போல ஹிமாலய கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு. இது எப்படிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? சரி 250 ஃபைட்டர் ஜெட் கேட்கறாங்க, என்ன ஆளுக்கு ஒண்ணு எடுத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா இது போல கேப்பபிளா இருக்கிறது யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளே கேப்பபிளா இல்ல. முதல்ல 250 கொடுக்கணும் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா ஒண்ணு துருக்கி வேணா பண்ணலாம். அவங்களுமே யூரோப்பியன் யூனியன்ல இல்ல. அந்த அளவுக்கான கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது துருக்கிக்கிட்டு தான் இருக்கு. துருக்கி கிட்ட ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுவாங்களா? பைரக்தார் ட்ரோன் வாங்கின மாதிரி விமானங்கள் வாங்குறதுக்கும் ட்ரோன்கள் வாங்கின மாதிரியே வாங்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. துருக்கி எந்த மாதிரி ஆக்ஷன் இறங்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சரி ஓகே, அப்படியே வாங்குறாங்க. துருக்கி கிட்ட வாங்குறாங்க, நேட்டோ நாடுகள் கிட்ட வாங்குறாங்க, யாரோ ஒருத்தங்க கிட்ட வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பணம் இருக்கா உக்ரைன் கிட்ட அப்படின்னா அது இல்ல. சரி பிரான்ஸ் கிட்ட இருக்கா? இல்ல. ஸ்வீடன் கிட்ட இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படிப்பா நீங்க 250 விமானங்களை ரெடி பண்ணுவீங்க? அதுவும் 10 வருஷத்துக்குள்ள இது பண்ணிடணும் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. 10 வருஷத்துக்குள்ள எப்படி செய்வாங்க அப்படின்னா ஸ்வீடன் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாங்க. ரஷ்யாவோட அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதுல இருந்து இந்த காசை எடுத்துக்கலாமா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. அதுக்கு எந்த ஒரு நாடுகளும் ஒத்து வர மாதிரி தெரியல. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேச்சுக்களாவே இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவை ரஷ்யாவோட காசு. அது இருந்ததுனாதான் ஓரளவுக்கு இதை உக்ரைனுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி சரி கட்ட முடியும். ஏன் அப்படின்னா உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டா அழிஞ்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து எல்லாமே அழிஞ்சிருக்கு. இந்த டைம்ல உக்ரைன் இயூல இணைஞ்சதுன்னா உக்ரைனை சீரமைக்கும் பணி தலையாய கடமையா யூரோப்பியன் யூனியனுக்கு போயிடும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியான வரி வந்து பாத்தீங்கன்னா கட்ட வேண்டியதா இருக்கும் நாடு இயூக்கு. இயூ அது அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு செலவு பண்றதா இருக்கும். இது இயூல பிளவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். பல நாடுகளும் அது பிரெக்சிட்லாம் கேட்டாங்க இல்லையா, மக்கள் பிரான்ஸ இயூல இருந்து வெளியே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது போல. இது போல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிருப்தி அடைய ஆரம்பிப்பாங்க. யூரோப்பியன் யூனியன்ற ஒரு அமைப்பு இருக்குமா அப்படிங்கிறதே மிக பெரும் கேள்வி. இது வந்து ஒரு சூசைடு டிராப். இது யூரோப்பியன் யூனியனுக்கு உக்ரைனை சேர்த்துறது அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ஒரு வேலை சேர்த்தலனாலும் மக்கள் அதிருப்தியில இருப்பாங்க. இந்த பிரச்சனை எப்படியும் முடித்தான் போகுது. அப்படி முடியும் போது உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு எதிராக மாறிடுவாங்களா? அங்க யூரோப்பியன் யூனியனுக்குள்ள அகதிகளா இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, என்ன நடக்கும்? ஏன்னா அந்த நாட்டுல எதுவுமே இல்ல, வருமானம் இருக்காது, போர் நடந்த நாடு, ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. அதை கட்டமைச்சு மேல கொண்டு வரல அப்படின்னா அண்டை நாடுகளுக்கு தீவிரவாத அமைப்பு இது போல விஷயங்கள் ஏதோ ஒரு சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி நாசா வேலை மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னா
ஸோ அதுக்கு உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பொறுப்புல இருப்பாங்களா அப்படின்ற அச்சங்கள் வர ஆரம்பிச்சு. ஸோ இது போல ஏகப்பட்ட சிக்கல்கள் இந்த ஒரு பிரச்சனையில இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஏர் சூப்பர் மெர்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வரப்போகுதா, இல்ல இந்த யூரோப்பியன் யூனியன்ல சேரணுன்ற கனவு நிறைவேற போகுதா, இது போல பல விஷயங்கள் நடக்குதா என்னன்றது காலம் தான் பதில் சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். உக்ரைனோட கனவு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கை அடுத்த போய் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.